உடன்படிக்கை பெட்டி தாகோனை எதிர்த்து நிக்கல, தாகோனோட கை கோத்துக்கிட்டு போகுது. இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாக இல்லை, பெலிஸ்தியர்களோடு கை கோர்த்து கொண்டு போகிறது. அதான் ஆண்டவர் கேட்கிறாரு, இன்னைக்கு உன் பெட்டி எங்க இருக்கு, எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது? உன் பெட்டி பெலிஸ்தியர் பாளையத்தில் இருக்குது, புறஜாதியாருக்குள்ள இருக்கிறது. நீ ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு நேர்ந்த கிராமத்துக்குள்ள இருக்கிற கிராமம் எதிர்க்குதுன்னா உன் பெட்டி கரெக்ட், மகிமை சரியா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்லை கை கோத்துருச்சு, தப்பான மனுஷன்லாம் வந்து உன்னை தோல் மேலே கை போட்டு நம்ம ஒன்றா இருப்போம்னு சொல்கிறான், தேவனை அறியாதவன் மற்ற உலகத்தான்லாம் அவன் கூட ஒத்து போகிற, அவன் மனசு ஒத்து போகுது அப்படின்னா ஏதோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். அப்போது மனுஷர் தயவுலாம் இருக்காதா? இப்போவும் சொல்கிறேன், தேவன் கொடுத்த சில மனுஷர்கள் உன் கூட இருப்பார்கள், அவர்கள் உன் ஆவிக்கு ஒத்து போவார்கள். இப்போ சொல்கிறேன், உன் மாம்சத்துக்கு அல்ல, உன் ஆவிக்கு, ஸ்பிரிட்டில் ஒத்து போகும். ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் நீங்கள் வளரும்போது அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியிலேயே எல்லாரும் உங்க கூட ஒத்து போக முடியாது. ஒரு ஸ்டாண்டர்டில் நீங்கள் வளர 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 அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கவங்க தான் அவங்க கூட ஒத்து போக முடியுமே ஒழிய எல்லா ஸ்டாண்டர்டில் இருக்கிறவங்க ஒத்து போக முடியாது. ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் உட்காந்து எல்லாரோடையும் நீங்கள் சிரித்து பேசிகிட்டு இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க, இத்தனைக்கும் ஸ்பிரிச்சுவலாக தான் சிரித்து பேசுவீங்க, அரட்டை அடிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் போகும்போது, தேவனோடு கூட சஞ்சரிக்கும் போது, இந்த சிரித்து பேசுகிறவங்களோட உங்களால் உட்கார முடியாது. ஒரு காலத்தில் நீங்கள் அங்கே தான் உட்காந்துருப்பீங்க, உங்களால் உட்கார முடியாது. அங்கே ஏன் முடியாது அப்படின்னு கேட்டால், உங்களோட ஸ்பிரிட்டு அவங்களோட ஒத்து போகாது. அந்த அரட்டை அடித்து பேசுகிற நேரம் உனக்கு வீணாக தெரியும், காலத்தை வீணாக்குறாங்கன்னு தெரியும். அது அப்போ தான் உனக்கு தெரியும், ஏன்னா நீ அந்த லெவலுக்கு போகும்போது தான் தெரியும். இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்.